வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சென்னையில் நடைபெற்ற தேசிய சித்தா தின கொண்டாட்டங்களின் தொடக்க விழாவில் பங்கேற்றார். உலக சுகாதாரத்திற்கான சித்தா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இவ்விழாவில் பேசிய திரு ராதாகிருஷ்ணன், ஆரோக்கியமான வாழ்விற்கு பாரம்பரிய ஞானத்தை நவீன அறிவியலுடன் ஒருங்கிணைப்பது முக்கியம் என்று வலியுறுத்தியுள்ளார். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி மற்றும் யோகா போன்ற மருத்துவ முறைகள் நீண்ட காலமாக மக்களின் நல்வாழ்விற்கு தொடர்ந்து பங்களித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் உடல், மனம், இயற்கை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் சித்த மருத்துவ முறை மன அழுத்தம், வாழ்க்கை முறை கோளாறுகள், சுற்றுச்சூழல் சவால்களால் உண்டாகும் நோய்களை தடுத்து வாழ்க்கை முறை மேலாண்மைக்கு ஒரு முழுமையான அணுகுமுறையை வழங்குகிறது என்றும் திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனமும் மத்திய சித்தா ஆராய்ச்சி குழுவும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இவ்விழாவில் மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கலந்து கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை வாரணாசியில் தொடங்க உள்ள 72வது தேசிய கைப்பந்து போட்டிகளை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைக்கிறார். வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்த 58 அணிகள் கொண்ட 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியிடுகின்றனர். போட்டிகளின் போது இந்திய விளையாட்டு வீரர்களின் போட்டித்திறன், விளையாட்டு மனப்பான்மை மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் என்றும், தடகள விளையாட்டுகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் அமையும் என்றும், கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் வாரணாசி நகரம் ஒரு தேசிய முக்கியத்துவ மையமாக கருதப்படுகிறது. அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று 9 திட்டங்களை தொடக்கி வைத்தார். மேலும் 373 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் 229 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தின் திறப்பு விழாவும் அடங்கும். சிறிய தீவுகளில் சுற்றுலா, மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் மூலம் 2029ஆம் ஆண்டுக்குள் அமர்வு நீதிமன்றம் மூலம் உச்சநீதிமன்றம் வரை குறிப்பிட்ட கால வரையறுக்குள் நீதி வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அவர் இன்று ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்துறை அமைச்சகத்தின் நாடாளுமன்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு முதல் உள்துறை அமைச்சகம் 12 ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், 2021ஆம் ஆண்டு வரை நாட்டில் நடமாடும் தடயவியல் ஆய்வகங்கள் எதுவும் இல்லாது இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 1000ஐ எட்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். 4G மற்றும் 5G நெட்வொர்க்குகள், செமி கண்டக்டர் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றம் காரணமாக இந்தியா தொழில்நுட்பத் துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை எட்டியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் ஸ்ரீகாந்த் சங்கர் ஜோஷி ஆகியோரின் நினைவாக இன்று புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பஞ்ச் பரிவர்த்தன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்வதில் அதிக கவனம் செலுத்தி நாட்டின் உற்பத்தி துறை கணிசமாக வளர்ந்துள்ளது என்று தெரிவித்தார். 11 ஆண்டுகளுக்கு முன்பு 99% இருந்த கைபேசிகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன என்றும், தற்போது அவற்றில் 99% இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது தொலைத்தொடர்பு உபகரணங்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என வலியுறுத்திய அவர், இந்தியாவை உலக அரங்கில் ஒரு முக்கிய சக்தியாக மாற்ற நாட்டின் இளைஞர்கள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயிலை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். இந்த ரயில் இரவு நேரம் மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், வேகமான பயணம், சிறந்த வசதி மற்றும் நவீன பாதுகாப்பு அமைப்புகளை உறுதி செய்வதாகவும் கூறினார். மேலும் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியான படுக்கைகள், தானியங்கி கதவுகள், நவீன கழிப்பறைகள் உட்பட அதிநவீன வசதிகள் கொண்ட இந்த ரயில் குவஹாத்தி, கொல்கத்தா இடையே இயக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 31வது சர்வதேச யோகா திருவிழா 2026இன் தொடக்க விழா நாளை மாலை 7 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.